வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய செய்முறையை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ அந்த வாழைக்காயில் உள்ள ஸ்கின்னை ஃபஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி பீலரில் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தோல் சீவிட்டோம். இப்போ இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி நல்லா கரெக்டாக முதலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கை எடுக்காத இது மாதிரி சீவணும்னா இது மாதிரி நல்லா முழுசாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு வாழைக்காயை நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக பெரிய சைஸில் இது மாதிரி சீவி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அவலை அரைச்சி நம்ம சேர்த்து செய்கிறதுனால பஜ்ஜி நல்லா பெருசாக உப்பி வரும். இப்போ நம்ம வெள்ளை அவலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே 200 கிராம் கடலை மாவு சளிச்சு எடுத்துக்கணும். அதை இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் அது 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி இது நான் கலருக்காக சேர்க்குறேன். இதில் காரம் இருக்காது. அதில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளை எவ்வளோ தண்ணியில் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். மாவு இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல மாவை இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். தோசை மாவு பார்த்துக்கு இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்த மாவு ஈவனாக இருக்கிற மாதிரி இதில் கோட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் டிப் பண்ணி இதில் அப்படியே போகணும். இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நல்ல இது மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நினச்சி போட்டுடலாம். நல்லா ரெண்டுமே கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி வெள்ளை அவல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். செம்மையான டேஸ்ட்டில் ட்ரெடிஷ்னலான வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஃப்ளஃபியாக ரொம்ப அருமையாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி நிறைய லேயர்ஸ் வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும்.